இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய இன்னொரு காரியம், எவைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? நம்ம சாதாரணமா நம்ம சபைகளில ஸ்தோத்திரம் சொல்ற பழக்கம் இருக்குல்ல, எவைகளுக்காக நம்ம அதிகமா ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? எவைகள் நமக்கு இருக்கிறதோ அவைகளை நினைத்து நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அழகான ஒரு ஆலய வளாகத்தை நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம்ல பாஸ்டர். அருமையான ஒரு ஆலயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆத்தும பாரமுள்ள போதகரை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பிற்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். எதெல்லாம் இருக்குதோ அவைகளுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் பண்றோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தந்த இல்லத்திற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்காகவும் நீங்க என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமா.